தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதில் இன்னைக்கு முதல் விஷயமே பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம காசா பக்கம் இருந்து பார்த்துடலாம். ஏன்னா காசாவில் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது ஆளக்கூடிய அங்க இருக்கிற காசாவுடைய போராளிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க ஆட்சியை என்ன பண்ணிருக்காங்க, விட்டு கொடுத்துருக்காங்க. இது இப்ப பேசினது கிடையாது. ஏற்கனவே ஒப்பந்தம் போடும் போதே என்ன பேசினாங்கன்னா, அங்க வரக்கூடிய அந்த சமாதான குழு இருக்காங்க பாருங்க, அமைதிப்படைன்னு சொல்லிட்டு ஒன்ன என்ன பண்ணாங்கன்னா நிறுவனாங்க. அந்த அமைதிப்படை தான் இப்ப காசாவை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு அமைதிப்படை இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, சண்டை வராம. அவங்கள்ட்ட நாங்க என்ன பண்ணுவோம், ஆட்சியை ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. 20 வருஷமாக காசாவை ஆட்சி செய்த அந்த ஆட்சியாளர்கள் தான் இப்போது ஆட்சியை அந்த சமாதான படை இடத்துல ஒப்படைச்சிருக்காங்க. இனி அங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த ஏரியாவை ரூல் பண்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. இப்படிதான் ஒப்பந்தம் பேசப்பட்டுச்சு. அதுதான் என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு நிறைவேற்றிருக்காங்க. இது பார்க்கும்போது காசாவுக்கு வெற்றியா தோல்வியான்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சலுகைன்னு சொல்லப்படுது. அதாவது காசால இருந்து சமாதானம் பேசும்போது இஸ்ரேலுக்கு கொடுத்த ஒரு சலுகையாக இது பார்க்கப்படுது. இது வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அதை பத்தி அல் ஜசீராவுடைய மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி நடந்தனால அவங்க தோல்வி விட்டுறாங்கன்னு ஆயிராது, இப்படி நடந்தனால இஸ்ரேலுக்கு அது வெற்றியாக அமைஞ்சிருச்சுன்னு ஆயிராது. காரணம் என்னன்னு பார்த்தா, இஸ்ரேல் 2 வருஷம் போர் செஞ்சான். எந்த இடத்துலயுமே அவனால வெற்றி கொள்ளவே முடியல. பங்கரை அழிக்க முடியல, ஆயுதங்களை இல்லாம பண்ண முடியல, போராளிகளை அழிக்க முடியல. இத்தனையும் பண்ண முடியாம தான் அவன் என்ன பண்ணிட்டான், கடைசியா சமாதானத்துக்கு வந்தான். அந்த சமாதானத்துல ஒரு சில கோரிக்கைகள் வைக்கும் போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஆட்சியை என்ன பண்றோம், அங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இடத்துல கொடுக்குறோம், அந்த அமைதிப்படை இடத்துல கொடுக்குறோம். ஆனா ஆயுதங்களை கீழே போட மாட்டோம், எங்களுடைய முழு குரூப்பே கலைஞ்சு போச்சு, இனிமேல் நாங்க இருக்கவே மாட்டோம், காசாவை பத்தி எதையும் கேட்டுக்கவே மாட்டோம், கண்டுக்கவே மாட்டோம்னு நினைச்சிடாதீங்க. ஏதாவது நீங்க மாறி பண்ணீங்கன்னா நாங்க களமிறங்கிடுவோம். ஆனா ஆட்சியை மட்டும் என்ன பண்றோம், ஒப்படைக்கிறோம். அதை நாங்க ஆட்சியை ஒப்படைச்சதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணுனா, பாலஸ்தீனத்துக்கு தேவையான கட்டுமான பணிகளை எல்லாம் செஞ்சுட்டு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கணும். இதை நீங்க செஞ்சுட்டாதான் நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஆயுதங்களை எங்களுடைய இராணுவத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது அவங்க எந்த இடத்துலயுமே ஆயுதத்தை விட்டு கொடுப்போம்னு சொல்ல, இப்போதைக்கு ஆயுதத்தோட தான் இருப்போம். அதே மாதிரி போராளிகள் எல்லாம் இருக்கிறாங்க, அதே குரூப்ஸ் எல்லாமே காசாக்குள்ள இருக்காங்க. இப்ப எந்த சேஞ்சும் இல்லை, ஆட்சி பதவியை மட்டும்தான் விட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா எல்லா வேலையும் முடிஞ்சு சுதந்திரமானதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்மி ஃபார்ம் பண்ணி அந்த ஆர்மிட்ட வேணா ஆயுதங்களை நம்ம ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் நெத்தன்யா இதை எப்படி பாக்குறாருன்னு கேட்டீங்கன்னா, நெத்தன்யா என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு நீங்க ஆட்சியை கொடுக்காம போங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, ஆயுதத்தை கொடுத்துருங்க, அதுதான் எங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம், இந்த ஆட்சியை விட்டு கொடுத்தோம் அங்க எதுவும் மாற போறது இல்லைங்கிறது தெரியுது. அதனாலதான் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆட்சியை விட்டு கொடுக்குறோம்ட்டாங்க, ஆயுதத்தை விட்டு கொடுக்க மாட்டோம்னாங்க. நெத்தன்யா என்ன சொல்லிட்டு இருக்காரு, ஆயுதம் நீங்க விட்டா மட்டும்தான் எங்கனால நம்ப முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனா ஆயுதத்தை விடணும் அப்படிங்கறதை ஒப்பந்தத்துல கூட பேசல அப்படிங்கறனால அதை காசால இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு இவங்க ஆட்சியை விட்டு கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆட்சியை கொண்டு போய் முகமது அப்பாஸ்ட்டு நீங்க கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது. அதாவது வெஸ்ட் பேங்க் ஆட்சி செய்யக்கூடிய முகமது அப்பாஸ்ட்டு கொண்டு போய் கொடுத்துடாதீங்க, ஏன்னா அவன் தான் உங்க பேச்சை கேட்பான்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்க, அது நடக்கக்கூடாது. ஏற்கனவே 20 வருஷமா நாங்க தான் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கோம், ஆட்சி செய்யறதனமோ வெஸ்ட் பேங்க்ல முகமது அப்பாஸ் தான், ஆனா ஜெயிச்சது யாருன்னு கேட்டா ஹமாஸ் தான். அப்படி பார்க்கும்போது இத்தனை நாளா அந்த ஆள் செய்யறதே போலியாச்சு, இதுல வேற இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்க கூடாது, நீங்க அமைதி படையை வச்சுதான் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதையும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதே சமயத்துல நெத்தன்யா இதை எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறது பார்க்கும் போதே தெரியுது. இதனால காசால இருக்கவங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாதுன்னு சொல்லிட்டு மக்களுடைய நலனுக்காக ஒரு சலுகையை செஞ்சிருக்காங்க. அதே சமயத்துல நாங்க இதை செஞ்சுட்டோம், நீங்க சொன்னதை நீங்க செய்யுங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருக்காங்க. முக்கியமா அந்த கட்டுமான பணிகளை இஸ்ரேல் என்ன சொன்னாங்க, 2 நாளைக்கு முன்னாடி, நாங்க கட்டுமான பணியே தொடங்க மாட்டோம், எதுவுமே கொடுக்க மாட்டோம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய குரூப்ஸ் எல்லாம் அப்படியே இருக்காங்கன்னாங்க. அதுக்குதான் இவங்க குரூப்ஸுக்கெல்லாம் இது சம்பந்தம் இல்லை, நாங்க ஆட்சியை மட்டும் தான் விட்டு தரோம்னு சொன்னோம், அதை விட்டு தந்துட்டோம் பாருங்க, இனி நீங்க ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வலியுறுத்தி இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி இருக்கும்போது என்ன ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நாடுகள்லாம், அரபு நாடுகள்லாம் அவங்க சொன்னதை அவங்க செஞ்சுட்டாங்கல்ல, நீங்க சொன்னது நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஈரான் விவகாரம் போயிட்டு இருக்கனால அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்து இஸ்ரேலை செய்ய வைக்கிற கூட வாய்ப்பு இருக்கு.
இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை மட்டும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இன்னைக்கு நெத்தனியா வந்து ப்ளூ பிரிண்ட் வேணும், எங்களுக்கு எங்கிருந்தெல்லாம் வந்து உங்களுடைய சுரங்கம் இருக்குன்னு தெரியணும்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கவே முடியாது. அதை எதுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும், அது எங்கள் மக்களுடைய நலனுக்காக நாங்கள் செஞ்சதுன்ட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இத்தனை நாளாக உள்ளே இருக்கிறாங்க, ஆனால் வந்து அவங்களால என்ன பண்ண முடியல, சுரங்கத்துடைய ப்ளூ பிரிண்ட்டை கூட கண்டுபிடிக்க முடியல. என்னதான் வந்து இவங்களுக்கு மொசாடு சிம்பத்தெல்லாம் வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. அதை போய் இப்போ கெஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கேட்டே வாங்கி அழிக்கிறதுல என்னத்தை வந்து இவங்க ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. இஸ்ரேல் வந்து கேட்ட ப்ளூ பிரிண்ட்டை கூட என்ன பண்ணல, காசாவுடைய போராளிகள் கொடுக்கல. ஆயுதத்தை கீழே போடுனாங்க, அதெல்லாம் போட முடியாது, நீ வந்து என்ன பண்ணு, சுதந்திரம் அடைய வச்சதுக்கு பிறகு எங்களுடைய ஆர்மி நாங்கள் ஃபார்ம் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்ட்டாங்க. அப்போ ஆயுதத்தையும் கீழே போட முடியாதுட்டாங்க. போராளி குழுவெல்லாம் கலைஞ்சிருங்கன்னாங்க, அதெல்லாம் முடியாது, நாங்கள் அப்படியே தான் இருப்போம்னு இருக்காங்க. அப்போ பங்கரும் ஒன்றும் ஆகலை, ஆயுதமும் ஒன்றும் ஆகலை, போராளி குழுவும் ஒன்றும் ஆகலை. இப்போதைக்கு ஆட்சியை மட்டும் விட்டு கொடுத்துருக்காங்க. சொல்ல போனால் ஆட்சியை அங்கே செய்யவே முடியாது. ஏன்னா காசாவில் வந்து பார்த்தா முக்காவாசி இடத்த இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். அப்படிங்கும்போது பேச்சுவார்த்தையெல்லாம் போய் நின்று இருக்குது. அப்படிங்கும்போது காசாவில் இருக்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது, சுதந்திரம் அடையாமல் அதை ஆள முடியாதுங்கிறது தெரிஞ்சுதான் அவங்க அதை விட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்க போகும்போது இன்னைக்கு காசாவுக்கு நஷ்டமும் இல்லை, இஸ்ரேலுக்கு வெற்றியும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ஒரு சிலர் வந்து புரியாம வந்து காசா ஆட்சியை விட்டு கொடுத்துட்டாங்க, இனி என்ன இருக்குது, இனி ஆயுதத்தையும் கீழே போட்டால் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி வந்து சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அல் ஜசீரால சுட்டி காட்டியிருக்காங்க. கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது அமெரிக்காவே இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அலர்ட் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அலர்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஈரானுக்கு அலர்ட் கொடுத்துருக்காங்க. எப்போ வேணா வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஒரு நாசகரமான வேலையை செய்யறதுக்காக காத்திருக்காங்க. பேச்சுவார்த்தையை முறியடிக்கணுங்கிறதுக்காக நிறைய அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க நெத்தனியாவுடைய தரப்புல இருந்து. அதனால ஈரான் கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இத்தனை வருஷத்துல யாரை பத்தி யார் தகவல் கொடுத்துருக்காங்க, ஈரான்கிட்ட இஸ்ரேலை பத்தி அமெரிக்கா தகவல் கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு இந்த பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆகி போர் நிக்கணும் அப்படிங்கறது அவங்களுக்கு அவசியமா இருக்கு. ஆனா இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு இந்த பேச்சுவார்த்தை சக்சஸே ஆயிடக்கூடாது, அமெரிக்காவே கோபப்படுத்துற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி விடணும்னு பாக்குறாங்க. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க தாக்குதலை நடத்திட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் மறைமுகமா, அப்படியாவது தூண்டி வைக்கலாமன்ட்டு. ஆனாலும் வந்து அப்படியும் கூட தூண்டி வைக்க முடியாத போற இப்ப 3வது கட்டமாக நாங்க ஈரான் அடிக்க போறோம். முதல் கட்டமா அந்த 12 நாள் போர் நடந்துச்சு. எப்ப ஒரு 6 மாசத்துக்கு, ஒரு 7-8 மாசம் இருக்கும், அப்ப நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து 40 நாள் போர் நடந்துச்சு. இப்ப நடந்தது 40 நாள் போர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரம்ஜான்ல நடந்தது 40 நாள் போர், அதுக்கு முன்னாடி நடந்தது 12 நாள் போர். இந்த 2 போருக்கு அப்புறம் இப்ப வந்து 3வது ஒரு போர் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மினிஸ்டர் பெண் குரின் எல்லாம் பேசி வச்சிருக்காங்க. காரணம் வந்து இது வந்து ஊடகத்திலேயே அவங்களே வந்து பேட்டி கொடுத்ததுதான். காரணம் என்னதுன்னா, நம்ம வந்து இந்த சமாதானத்தை வரவிடக்கூடாது, ஏன்னா எலெக்ஷன் இந்த வருஷம் வருது, அதுல நம்ம ஜெயிக்கணும்னா ஈரான்ல ஏதாவது ஒரு வெற்றி பெறணும், கடைசிக்கு எதையாவது ஒன்று அழிச்சிட்டோம்னாவது காட்டணுங்கிறதுக்காக இப்ப என்ன பண்றாங்கன்னா 3வதாக வந்து அட்டாக் பண்ண போவதாக அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து அமெரிக்கா வந்து இது நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க, ஈரான் கண்டிப்பா அவங்க அட்டாக் பண்ணுவாங்க, அவங்க சொல்லிதான் நாங்களே போன தடவை அடிச்சோம், இந்த தடவை அவங்க அடிக்க போறாங்க, பாத்துக்கோங்க. அது இப்ப வந்து கோமேனி அவர்களுடைய இந்த இறுதி ஊர்வலம் இந்த மாதிரி நிகழ்வுல ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க உள்ளக்குள்ள மொசாட்டுடைய ஆளை இறக்கி விட்டு கலவரத்தை கொண்டு வந்து வெடி விபத்துக்களை ஏற்படுத்த போவதாக வந்து இன்னைக்கு அமெரிக்காவே சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலைமை மாறி இருக்கு. ஏற்கனவே வந்து ஈரான் சொன்னாங்க 3000 பேர் வந்து இந்த ஒரு வாரம் இருக்கு பாருங்க, ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய ஊர்வலத்துல மட்டும் 3000 பேர் இறக்கலாம் அப்படிங்கக்கூடிய தகவல் எங்களுக்கு வந்திருக்குன்னு இருக்காங்க. 3000 பேர் எப்படி இறப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மொசாட்டுடைய உளவு வேலையில் தான். முந்தானியத்து வந்து 4 தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க, அவங்கள வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் ஈரான்ல இருக்கிறவங்க சுட்டுட்டாங்க. இப்படி எல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது, எதையோ கலவரத்தை ஏற்படுத்த பாக்குறாங்க. 3000 பேர் இறக்குறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ஈரான் கவர்மெண்ட்டே அறிவிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு ஏதோ மொசாட்டுடைய வேலை நடக்குது. அதை வேற அமெரிக்காவும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு சமாதானம் தான் வேணும்னு வேற சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வாரம் அந்த 9ஆம் தேதி முடிகிற வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு திக்குன்னு தான் இருக்கும். இப்போ வந்து 7ஆம் தேதி வந்துருச்சு, இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு, எல்லாம் முடியணும். முடிஞ்சதுக்கு பிறகுதான் தெரியும் இது சமாதானத்தை நோக்கி போதா இல்லை இஸ்ரேல் மறுபடியும் போற ஆரம்பிக்க போறாங்களான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இப்ப வந்து முக்கியமான தகவல்.